நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய அருளால் நம்மளுடைய வாழ்வாதாரம் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான ஒரு எம்பவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸாக 19 ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அல்ஹம்துலில்லா நம்ம கூட அஸ்மா நிஷா இணைஞ்சிருக்காங்க. இவங்க ஒரு சைக்கோ தெரபிஸ்ட், கரியர் கோச் அனாலிசிஸ்ட், இன்னும் லைஃப் ஸ்கில்ஸ் கோச்சாகவும் இருக்காங்க, NLP மாஸ்டர் ப்ராக்டிஷனராகவும் இருக்காங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட நம்மளுடைய உமனுக்கான ரைட்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத இஸ்லாமிக் ஓரியன்டாக நம்மக்கிட்ட பேச வந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லா, வெல்கம் மேம், வெல்கம். அல்ஹம்துலில்லா, உங்களுடைய இந்த அருமையான செஷனுக்கு நாங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? ஓகே ஓகே. இப்போ நம்ம இஸ்லாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பத்தி பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு இதை பத்தி என்னென்ன ரைட்ஸ் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இது இருக்குன்னு ஓரளவுக்கு ரேண்டமா தெரியும்? ஷேர் பண்ண முடியுங்களா? இதெல்லாம் இருக்கு, என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாராவது ரேண்டமா? ஓகே, பெண்களுக்கு சம உரிமை இருக்கு. அம்மா வீட்லயா? ஏன் மாமியார் வீட்டுல கொடுக்க மாட்டாங்களா? ஓகே, வேற? சரி, ஓகே சிஸ்டர், நம்ம செஷனுக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் உரிமை, கடமை, இது எல்லாமே அல்லாஹ் தஆலா பெண்கள், அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் இறைவன் என்ன சொல்றான் அப்படின்னா, பெண் பிள்ளைகள் பிறந்த இடத்துல நற்செய்தி கூறப்படுதுன்னு சொல்றான். சோ பெண் பிள்ளைகளையே நற்செய்தி கூறப்படுற, அதாவது அவங்க பெண் பிள்ளைகள் பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க, அதன் மூலமா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நான் பரக்கத் செய்வேன் அப்படின்னு இறைவன் நமக்கு சொல்றான். அது மட்டும் இல்லாம, என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குது இல்ல? கொஞ்சம் காலையில இருந்து ஃபீவர், கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டுச்சுன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பெண் பிள்ளைகளை ஒழுக்கமான முறையில, அதாவது அவங்கள ஒரு மரியாதைக்குரிய வார்த்தைகளை கொண்டு அவங்கள மென்மையான முறையில கையாளுங்க அப்படின்னு சொல்லி, அது நம்மளுடைய சகோதரிகளா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல வீட்டுக்கு வந்த மனைவியா இருக்கலாம், இல்ல மருமகள்களா இருக்கலாம், நம்மளுடைய தாயா இருக்கலாம். எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும், என்ன மாதிரியான உறவு முறையா இருந்தாலும், இல்ல அக்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலுமே ஒரு அழகான வார்த்தைகளை கொண்டு அவங்களை கண்ணியப்படுத்துங்க, கண்ணியமான முறையில அவங்கள நடத்துங்க, தகாத வார்த்தைகளை அவங்க கிட்ட யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு இறைவன் சொல்றான். சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பெண் பிள்ளைகளை இந்த கல்யாணம் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்னன்னா அவங்க வாழ்க்கையில பாதி ஆயிடுறாங்க. யாரோட வாழ்க்கையில? அவங்களுடைய கணவனோட வாழ்க்கையில. அதுக்கப்புறம் அவங்க தாய்மை அப்படிங்கும் போது அவங்களுடைய பெண்மைக்கான முழுமையான ஒரு விஷயத்தை அடைகிறாங்க. அதனாலதான் இறைவன் பெண்மைங்கிற, அதாவது அந்நிசா அப்படிங்கிற ஒரு அத்தியாயம், அதாவது அந்த அத்தியாயத்தையே குரான்ல இறக்கிருக்கான். ஆணுன்னு சொல்லி இறக்கல, ஆனா பெண்ணுக்கான ஒரு அத்தியாயத்தையே ஃபுல்லா இறக்கிருக்கான் அல்லாஹ் தஆலா. ஒரு சூறா ஃபுல்லா இறக்கிருக்கானா, அப்ப எந்த லெவலுக்கு அல்லாஹ் தஆலா பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கான்னு பாருங்க. பெண்களை எவ்வளவு தூரத்துக்கு கண்ணியப்படுத்திருக்கான்னு பாருங்க. இப்ப அவன் அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளவோ உரிமைகளை, கடமைகளை நமக்கு கொடுத்து நம்மள சிறப்பிச்சிருக்கான். சோ அதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, தாய்மை அடைந்ததுக்கு அப்புறம், அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம காலு கடையில சொர்க்கம்னு சொன்ன பாத்தீங்களா, அது எவ்வளவு பெரிய விஷயம். அத நாம அந்த தகுதியை அடையறதுக்கு நம்ம எவ்வளவு
அல்லாஹ் தஆலா நமக்கு கிருபை செஞ்சிருக்கான். நாம எவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ்வால கிருபை செய்யப்பட்டவங்களா இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. சோ இப்போ அதுல இருக்கக்கூடிய ரைட்ஸ் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைடு போடுங்க சிஸ்டர். அதேதான் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆணுக்கும் பெண்ணுக்குமான சம உரிமை அப்படிங்கிறது. இதுல வந்து நிறைய உரிமைகள் அண்ட் கடமைகள் இருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்லைட் போடுங்க சிஸ்டர். கொஞ்சம் நிறைய விஷயங்களை வந்து அல்லாஹ் தஆலா வந்து நமக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கான். அதுல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈக்குவலா ஸ்பிரிச்சுவலா இருக்கிறது, ஈக்குவலான விஷயங்கள், அதாவது தொழுகையா இருக்கட்டும், துவாவா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா விஷயத்துலயுமே நமக்கு வந்து அப்படியே இந்த ஸ்பிரிச்சுவல் ரைட்ஸோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க சிஸ்டர். இதுல ஸ்கிரீன் எல்லாருக்கும் விசிபிள் ஆகுதுல்ல? ஓகே. ஸ்பிரிச்சுவல் இப்ப எல்லாருமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இஸ்லாம் மட்டும்தான் இந்த பணக்கார ஏழை ஆண் பெண் இந்த மாதிரி பேதம்லாம் இல்லாம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு ரைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழுகை. இந்த தொழுகைகளை அல்லாஹ் கிட்ட டைரக்டா நம்ம பேசிக்கலாம். நம்ம வேணுங்கிறது அல்லாஹ் கிட்ட டைரக்டா கேட்டுக்கலாம். இது ஆண்கள் கிட்ட சொல்லிதான் போய் எனக்காக கேட்டுவாங்க, எனக்காக நீங்க இப்ப எல்லாத்துக்கும் துவா செய்யுங்க அப்படின்லாம் சொல்ல வேணாம். நம்ம போயிட்டு நம்ம டைரக்டா அல்லாஹ் கிட்ட பேசிக்கலாம். நம்ம டீலிங்க வந்து இறைவன் கிட்ட நாமளே போய் நம்ம முறையிடலாம். நம்ம வந்து எதுவுமே வந்து ஆண்கள் கிட்டதான் சொல்லி இது பண்ணணும் இல்ல. இத பிற மதத்துல நம்ம கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, பிற மதத்துல பெண்களை வந்து சில பல கோயில்களுக்கு மட்டும்தான் போகணும். சில பல கோயில்களுக்குள்ள அலோட் கிடையாது. அப்படியே போனாலும் அந்த கருவறை வரைக்கும் போக கூடாது. சோ இந்த மாதிரி எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நமக்கு கிடையாது. இதுல இன்னொரு மாற்று மத சகோதரிகள் சொன்னாங்க, நீங்களும் வந்து கிட்டத்தட்ட காபாவை வந்து வலம் வர்றீங்கல்ல, காபா வந்து வலம் வந்துட்டு தானே இருக்கீங்க, அப்ப எங்களை மாதிரி தானே நீங்களும் வந்து கோயில்ல எல்லாம் சுத்திரமா தானே நீங்களும் பண்றீங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க, ஒரு சகோதரி. அப்ப நான் ஒரு விஷயம் சொன்னேன், நீங்களும் உங்ககிட்ட அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா அதை சொல்லுங்க. என்ன அப்படின்னா, நாம வந்து இறைவன் வந்து அந்த புனித தலத்துக்கு போய் அங்க இறைவனுக்கும் புரிங்கன்னு சொல்றதுக்கான ஒரு அடையாளமா தான் அதை வச்சிருக்கோம். அதுதான் இறைவன் சொல்லி வணங்குங்கன்னு சொல்லல. சோ நான் அதை சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு விஷயம் இருக்கா, நான் என்ன நினைச்சேன்னா நீங்க அததான் போயிட்டு அல்லாஹ்ன்னு நினைச்சு கும்பிடுவீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ இப்ப எவ்வளவு விஷயத்துல பாத்தீங்கன்னா, ஆண்கள் வந்து முன்னிலை நிக்க வச்சு அவங்க ஜமாத்தோட நிக்கும் போது நம்ம பின்னாடி நின்று தொழுகிறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்கு. அதே மாதிரி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது எத்தனை பேர் வந்து பள்ளிக்கு போய் பெண்கள் தொழுது பார்த்திருக்கீங்க? நம்ம சின்ன பிள்ளைலாம் இருக்கும் போதெல்லாம் பள்ளிக்கு எத்தனை பெண்கள் போய் தொழுது பார்த்திருக்கீங்க? தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் நான் பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. யா ஓகே, பார்த்திருக்கீங்க. சோ அந்த மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் வந்து இப்ப எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே போறாங்க பள்ளிக்கு. ஏன்னா அது அல்லாஹ் தஆலா பெண்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட உரிமையா இருக்குது. ஜமாத்துன்னு, அதாவது ஜும்மா நாள் அன்னைக்கு பார்த்தோம்னா எல்லா பெண்களுமே அவங்களோட கணவன்மார்களோட சேர்ந்து போய் ஜும்மா தொழுதுட்டு வராங்க. அது எவ்வளவு ஒரு பெரிய சிறந்த விஷயம் இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு பேர் அதை மாத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க சிஸ்டர். இது எதுக்காக அப்படி இந்த ரைட்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல சில கடமைகளோட நமக்கு இருக்கு. அதாவது அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்குறானா அது சும்மா ஒன்றும் கொடுக்க மாட்டான். அதை எப்படி நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்றோம், நம்ம பண்ணணுங்கிற வரைக்கும் எல்லா நுணுக்கத்தையும் சொல்லிதான் நமக்கு கொடுப்பான். அங்க பாருங்க, நம்ம ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒத்துமையா நின்று எல்லாரோட. ஹலோ கேக்குதுங்களா சிஸ்டர்? விட்டு விட்டு கேக்குதுங்களா? இல்ல கிளியரா. ஹலோ கிளியரா இருக்கு. இல்ல ஒரு சிஸ்டர் வந்து விட்டு விட்டு கேக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பிரேயரை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, ஜமாத்தோட தொழுதுகிட்டா இன்னும் நிறைய நன்மை அப்படின்னு. அப்ப இருந்த காலகட்டத்துல எல்லா பெண்களுமே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே வந்து இந்த பெண்கள் எல்லாமே தொழுகைக்கும் போனாங்க. ஆனா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, பல இடங்கள் அதை ஃபாலோ பண்ணாம இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு, எங்க ஊர் சைட்ல சொல்றப்பா. பட் ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் ஆல் பெண்கள் வந்து பள்ளியில போய் தொழுகிறாங்க. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தது. இப்போ அந்த ஜமாத்தோட தொழுகிறதுக்கான கடமைகள், அதாவது அந்த கடமையை உணர்ந்து நம்ம வந்து தொழுகணும். ஏன் அப்படின்னா எல்லாருமே ஒரு யூனிட்டி ஃபார்ம் பண்ணி இருக்கணும். எல்லாருமே சகோதர சகோதரிகள் தானே நம்ம எல்லாருமே. சோ அப்ப அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லாருமே வந்து அந்த தொழுகைக்காகவாவது ஒன்று கூடிடணும்.
எப்படின்னா மத்த எந்த விஷயத்துல நாம மனக்கசப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிருந்தாலும் தொழுகைன்னு ஒரு விஷயம் வரும்போது எல்லாருமே வாப்பா நீ வாப்பா நீ வா தொழுகு போலான்னு நாம நம்மளுடைய சகோதரிகளையோ நம்மளுடைய அம்மாக்களையோ இல்ல நம்ம அக்கம் பக்கத்து வீட்டார்களையோ கூட்டிட்டு போகணும். அதுக்காகவாவது நம்ம ஏன்னா அந்த தொழுகை 5 தொழுகைங்கிறது நமக்கு கட்டாய கடமை, அது எல்லாருமே நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக. இது ஆண்களுக்கு மட்டும்தான் விதிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது, பெண்களுக்கும் இருக்கு. அதே மாதிரி நோன்பு இருக்கிறதா இருக்கட்டும், ஜக்காத்து கொடுக்கறதா இருக்கட்டும், இதுல எல்லா விஷயத்திலயுமே இறைவன் நமக்கும் அந்த கடமையை நிறைவேற்றிருக்கான். 30 நாள் நம்ம ரம்ஜான் நோன்பு வைப்போம் இல்லையா, அது நமக்கான கட்டாய கடமையாவும் தான் இருக்கு. ஆண்கள் மட்டும்தான் அது வைக்கணும்னு சொல்லல. இறைவன் நினைச்சிருந்தா, அதாவது மாதவிடாய் காலங்களோ இல்ல நிபாஸ்ல இருக்கக்கூடிய பெருந்தீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தவிர மத்த எல்லாருமே ஃபாஸ்டிங் இருக்கணும், அந்த ரமலானுடைய காலகட்டத்துல நோன்பு இருக்கணுங்கிறத கட்டாய கடமையா ஆக்கியிருக்கான். அது மட்டும் இல்லாம ஜக்காத் கொடுக்கறதும். ஏன்னா அந்த ஜக்காத் கொடுக்கும் போதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நோன்பு இருக்கும் போதுதான் பசியோட அருமை நமக்கு தெரியும். ஜக்காத் கொடுக்கும் போதுதான் நமக்கான இரக்க குணம்ங்கிறது நமக்குள்ள வரும். சோ இது எல்லாமே பெண்களுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உரிமையும் இந்த கடமையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கான். நெக்ஸ்ட் ஸ்லைட் சிஸ்டர். அதுக்கு அடுத்தது எஜுகேஷன் ரைட்ஸ். இப்ப இருக்கிற காலகட்டத்துல இது எல்லாருக்குமே ஈஸியாவே கிடைக்குது. ஆனா அந்த ரைட்ஸ், எஜுகேஷன் ரைட்ஸ்ங்கிறது உலகளாவிய கல்வியை கத்துக்கிறதுக்கான ரைட்ஸ் மட்டும்தான் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. நிறைய பேர் மார்க் அளவுல கத்துக்கக்கூடிய கல்வியில இன்னுமே பின்தங்கி இருப்பாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, மார்க் அளவிலான நாலேஜ் வளர்த்துக்கோங்க. ஆனா நிறைய பேர் அதை படிக்கிறது இல்ல. அதை தாண்டி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கல்வியை உலக கல்வியை மட்டும் கத்துக்கிட்டு அதுக்கான ரைட்ஸ், எனக்கு படிக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்கு, இந்த ரைட்ஸ் இருக்கு, அந்த ரைட்ஸ் இருக்குன்னு பேசுறாங்க. ஆனா இறைவன் எதுக்காக அந்த படிப்புங்கிற உரிமையை, அதாவது அந்த கல்வி உரிமையை நமக்கு எதுக்காக கொடுத்தான் அப்படிங்கறது நம்மள பல பேரும் தெரியாம தான் இருக்கும். அடுத்தது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, சரி இங்க இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேர் சொல்லுங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இருந்த ஒரு பெரிய ஸ்காலர், கல்வி ஞானம் பெற்ற ஒரு பெண்ணுனா அவங்க யாரு சொல்லுங்க பாக்கலாம். யாரு டைப் பண்ணுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே நல்ல திறமை வாய்ந்த, மார்க்கப்பற்று, அதாவது கல்வி ஞானம் அதிகமா இருந்த பெண்மணி. யாருக்கா தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எக்ஸாக்ட்லி. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். நான் பேசுறது கேக்குதுல? கொஞ்சம் லேட்டா ரிப்ளை பண்றீங்களா, அதனாலதான் கேக்குறேன். கேக்குதுல? யா, ஓகே. எக்ஸாக்ட்லி. ஏன் அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் முறைகள், அவங்களுடைய வழிமுறைகள் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பிறருக்கு எத்தி வச்சுட்டே இருப்பாங்க. தான் கத்துக்கிட்ட கல்விய அவங்க பிறருக்கு எத்தி வச்சுட்டே இருப்பாங்க. அப்பவே பாருங்க, அந்த டைமிங்லயே ஓகே, ஸ்கிரீன் ஷேர் ஆகல, அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைல்ல சிஸ்டர்ஸ்? இருக்கேன். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம் இல்லையா? யா, ஓகே. அந்த டைமிங்ல என்ன அப்படின்னா, அவங்க கோயெடுக்கு, அதாவது ஆண்களுக்கும் சொல்லுவாங்களாம், பெண்களுக்கும் சொல்லுவாங்களாம். இப்பதான் நம்ம எல்லாம் இந்த சிபிஎஸ்இ, கோயெடு, மெட்ரிக் இதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா அந்த டைமிங்லயே அவங்க என்ன பண்ணுவாங்களாம், கோயெடு, அதாவது ஆண்களுக்கும் சொல்லுவாங்களாம், பெண்களுக்கும் சொல்லுவாங்களாம். சோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ஹதீஸ மனனம் செய்த பெண்மணியாகவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்காங்க. ஹலோ, கேக்குதா? நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், கேட்ட வரைக்கும் சந்தோஷம். நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எஜுகேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம அதை எதுக்காக கத்துக்கிறோம்? நம்மள பல பேர் இன்றைய காலத்துல கல்விங்கிறது, இப்ப நம்ம அத்தா அம்மா முறையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கத்திருப்பாங்க, தீனுடைய கல்வி கத்திருப்பாங்க, குர்ஆன் ஓரளவுக்கு ஓத தெரியும், அவ்வளவுதான். அதை தாண்டி பெருசா படிப்புலாம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாம இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஜெனரேஷனா நம்ம இருக்கோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை விளங்கி ஓதக்கூடிய அளவுக்கு நமக்கு கல்வி ஞானத்தை இறைவன் கொடுத்திருக்கான். அது இம்மைக்கான கல்வியா இருந்தாலும் சரி, மறுமைக்கான கல்வியும், ரெண்டுத்தையுமே நம்ம சேர்ந்து படிக்கக்கூடிய தலைமுறைனால நம்ம எல்லாருமே இருக்கோம். இந்த காலகட்டத்துல அது ஈஸியாவே கிடைக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னும்
இன்மைக்கான கல்வியை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த கல்வியை மட்டும் நம்ம பிள்ளைங்கள் மனசுல திணிக்கும். காலையில எத்தனை பேர் மதர்சாக்கு தங்களோட பிள்ளைங்களை அனுப்புறீங்க இந்த மறுமைக்கான கல்வியை கத்துக்க போக சொல்லி? அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், எல்லாரும் அனுப்புறீங்க. ஓகே, சூப்பர். ஆனா அத விளங்கி எத்தனை பிள்ளைங்க ஓதுறாங்க? இப்ப இருக்கிற டீனேஜ் பீப்புள்ஸ் வந்துட்டு, டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து அந்த மார்க்க கல்வியை விளங்காததுனாலதான் நிறைய தவறுகள். நான் ஒன்லி ஃபார் உமன்ஸ் மட்டும், கேர்ள்ஸ் மட்டும் சொல்றேன்லாம் இல்ல, எல்லா இடங்கள்லயுமே இருக்கு, பாய்ஸ்மே இருக்காங்க. சோ இந்த மாதிரியான தப்புக்கள் எல்லாமே எதனால நடக்குது? நம்மளுடைய பெண் பிள்ளைகள் வந்து தவறான வழியில போறாங்கன்னா அது எதனால? இந்த கல்வி அறிவுங்கிறது நம்ம கொடுக்குறோம், ஆனா அந்த கல்வி அறிவை முறையான மார்க்க கல்வியோட சேர்த்து கொடுக்குறோமா அப்படிங்கறதா இங்க கேள்விக்குறியா நிக்குது. அது இல்லாததுனாலதான் நமக்கான அப்படியே வச்சிருங்க சிஸ்டர். இன்னொரு ஸ்லைட் நகர்த்திடுறீங்களா சிஸ்டர்? ஓகே. அது தவறான வழியில கொண்டு போகப்படுது. நம்ம நினைக்கிறோம் சிபிஎஸ்சில படிக்க வச்சுட்டா, நம்ம இந்த மாதிரி ஒரு காலேஜ்ல, பெரிய பெரிய காலேஜ்ல நம்ம சேர்த்து விட்டுட்டா, இப்போ இருக்கிற ஏஐ டெக்னாலஜி இருக்கிற ஒரு காலேஜ்ல படிக்க வச்சுட்டா நம்ம ஃபுல்லா அதுவாகி வரும் இதுவாகி வரும்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா வந்து அது மாதிரி எல்லா பிள்ளைங்களும் வராங்களான்னு கேட்டா லாட்டா கொஸ்டின் மார்க்ல தான் இருக்கு. பிகாஸ் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மார்க்க கல்வியை கொடுக்க தவறுனதோட விளைவுதான் அதெல்லாம். கல்வியை வந்து கத்துக்கிற உரிமைன்னு சொல்லி எடுத்துக்கிற நாம அதை எந்த முறையில கத்துக்கணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? அதை நிறைய பேர் நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். அதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதை எப்படி முறைப்படுத்தணுங்கிறதும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதை எப்படி எல்லாம் முறைப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய குடும்பங்கள்ல எத்தனை பேர் வந்து காலையிலயும் மாலையிலயும் வந்து குரான் ஓதும். அந்த குரான் ஓதுறதுனால நம்ம என்ன பண்ணலாம், அந்த குரானை விளங்கி ஓதி நம்மளோட அறிவை வளர்த்துக்கலாம், அந்த கல்வியை கத்துக்கிட்டு. அது மட்டும் இல்லாம நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம், அவங்களுக்கு அந்த மார்க்க அறிவை வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாம காலையில நம்ம பக்ரா சூரா ஓதுறது மூலமா சைத்தான வரவிடாம பார்க்கலாம். நம்ம மஹரிப்ல வாக்கிய சூரா ஓதுறது மூலமா நம்மளுடைய வறுமையை தடுக்கலாம். அந்த மாதிரி அதே மாதிரி இரவு நேரத்திலையும் நம்ம என்ன பண்ணலாம், முஸம்மில் சூரா ஓதிட்டு படுக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு சூறாக்கும் அதே மாதிரி நம்மளுடைய கணவருக்கான பரக்கத் வேணும், இல்ல நம்ம குடும்பத்துக்கான ஒரு இரணம் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா லுஹர் தொழுகைக்கு அப்புறம் அர் ரஹ்மான் சூரா ஓதலாம். இதெல்லாம் எத்தனை பேர் ஓதுறோம்? எத்தனை பேர் நம்ம கடைபிடிக்கிறோம்? நம்மளுடைய பிள்ளைகள் நாம கடைபிடிச்சு எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளையும் கடைபிடிக்க வைக்கிறோம்? சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. கேக்குதுங்களா நான் பேசுறது? ஓகே. இது மாதிரி நம்ம அந்த விஷயத்த நம்ம பண்றது இல்ல, இந்த கடமையெல்லாம் நம்ம பண்றது இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளுக்கு நாம அதாவது ஃபர்ஸ்ட் குரானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான் சிறந்தவருங்கிறோம். அப்ப அந்த சிறந்தவரோட பட்டியல்லயே நம்ம சேரப்படுறவங்கள, நம்ம பிள்ளைகளை வந்து மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளா நம்ம வளர்க்கிறோம்ல. எத்தனை பேர் வந்து நம்ம வாரம் உங்களோட வீடுகள்லயோ இல்ல மாதத்துக்கு ஒரு முறையோ பயான் மாதிரி வைக்கிறீங்க? இன்னமும் நாங்களாம் வைப்போம் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சில வீடுகள்ல வைப்பாங்க. ஒருத்தர் மட்டும் தான், இத்தனை பேர் இருக்கும், ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் சொல்றாங்க. இல்ல பள்ளிகள்லயோ மதரசாக்கள்லயோ அது பொதுவான இடங்கள்ல நடக்கும். அதை தாண்டி நமக்குள்ள ஒரு யூனிட்டி ஃபார்ம் பண்ணி நம்ம ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் கூட்டி நம்ம எத்தனை பேர் அதை நம்ம ஃபாலோ பண்றோம்? அந்த இடத்துல கிராத் ஓதப்படும். அந்த ஒருத்தவங்க ஒரு சூறாவை வந்து தஸ்வீதோட ஓதி அதுக்கான விளக்க உரைய சொல்லுவாங்க. இப்ப என்னோட பர்சனல் சர்க்கிள்லயே வந்து என்ன நடக்கும்னா, மந்த்லி ஒன்ஸ் சதகா மீட்டிங் வைப்பாங்க. அப்ப அதுல என்ன ஆகும்னா, நம்மள சார்ந்தவங்க எல்லாருமே அதுல கலந்துப்பாங்க, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே. அப்ப அங்க வந்து ஃபண்ட் மாதிரி கலெக்ட் பண்ணுவோம். ஒரு ஆளுக்கு இந்த ஒரு மீட்டிங் அப்போ மந்த்லி ஒன்ஸ் அது நடக்கும். அவங்களால முடிஞ்ச தொகையை கொடுக்கணும். அது கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு ஆள் அதை வந்து வாங்கி பேங்க்ல போட்டு வச்சு அதை கரெக்டா பராமரிச்சுட்டு வரணும். மந்த்லி மந்த் அதுக்கான கணக்கு காட்டணும். யாரு கஷ்டப்படுறாங்களோ இல்ல அந்த குரூப்லயே யாருக்காவது கஷ்டம் வருது அப்படின்னா அது அவங்களுக்கு கொடுக்கப்படும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு பாண்டிங்ல நடக்குது. அப்ப இது எல்லாமே இந்த கடமைகள், ஏன்னா ஜக்காத்துங்கிறதும் நமக்கான கடமை தானே. அப்ப அந்த இடத்துல நம்ம கொடுக்க போறோம்னா அப்ப ஒருத்தவங்களும் வந்து அந்த விஷயத்துல இது பண்ணும்போது
குரானை பத்தி தெரியாதவங்க தெரிஞ்சுக்க முடியும், ஜக்காத்தை பத்தி தெரியாதவங்க தெரிஞ்சுக்க முடியும், இன்னும் நிறைய ஹதீஸ் முறைகளை பத்தி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? சோ அப்ப அதெல்லாம் எத்தி வைக்கிற கடமையும் நம்ம கிட்ட இருக்குல்ல. அதனாலதான் கல்வி கத்துக்கணும். அந்த கல்வி அறிவை மார்க்க அறிவோட சேர்த்து கத்துக்கணும்னு இறைவன் சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கான அறிவை நம்ம வளர்த்துக்கணும். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. கரெக்டான வழியில நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். நெக்ஸ்ட், மேரேஜ் ரைட்ஸ். மேரேஜ் பொறுத்த வரைக்கும் இது எல்லாருமே ஓவரால் நிறைய பேர் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களுக்கு இந்த உரிமை அதிகமா கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய கிருபையால எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்கு. இன்னும் சில இடங்கள்ல அது கிடைக்காமலும் இருக்கலாம். ஏன்னா ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம ஒரு ஆணை பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்க கூடாது. அவங்களோட மகரை அவங்க அவங்க ஒரு கேட்கிற உரிமை இருக்கு. அவங்க சைன் போடல அந்த டைம்ல கூட எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்றதுக்கான உரிமை இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா இந்த ரைட்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பல இடங்கள்ல அது பாழாக்கவும் படுது. அது உண்மையா இல்லையான்னு மட்டும் இங்க சொல்லுங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல அது சில இடங்கள்ல பாழாக்கவும் படுது. எஸ், எக்ஸாக்ட்லி, உண்மை அதுதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால நான் தேர்ந்தெடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை துணையை என்னால தேர்ந்தெடுத்துக்க முடியும். அது நல்லதான் அமைஞ்சா எனக்கு ப்ராப்ளமே இல்லை. நான் அதை பத்தி பேசவே வரல. பெற்றோர்களோட சம்மதத்தோட அவங்களோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து நல்ல முறையில அழகான முறையில தீன் பற்றுள்ள ஒரு துணையை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. ஆனா அது இல்லாம வேற ஏதாவது தவறான வழியில அது போயிடுச்சுன்னா அது இன்னுமே ப்ராப்ளம் ஆயிடும். இப்ப இருக்கிற டிவோர்ஸஸ்க்கு அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாவும் இருக்கு. நிறைய பேரு இன்னும் சில இடங்கள்ல பெண்களுடைய சம்மதம் இல்லாம கட்டுறதுனாலயும் இந்த டிவோர்ஸ் கேசஸ் அதிகமாகுது. எனக்கு தெரிஞ்ச சரௌண்டிங், அதாவது எங்க ஊரு சைட்ல ஒருத்தவங்க வித்தின் 1 day கல்யாணம் ஆயிருக்கு. 2nd day ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி 3rd day அம்மா வீட்டுக்கு அந்த பொண்ணு வந்துருச்சு. ஏன்னு கேட்டா என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்றாங்க. சோ இப்ப இதெல்லாம் எங்க போய் நிக்கிறது? வித்தின் 1 week அந்த பொண்ணு டிவோர்ஸ் நிக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் எதனால? நம்ம ஏற்கனவே பார்த்தா இந்த கல்வி அறிவுங்கிறது கரெக்டான வேலை அந்த பேச போடாததுனால இந்த ரைட்ஸை மட்டும் எடுத்துக்கிறாங்கன்னா, மேரேஜ் ரைட்ஸ் எனக்கு இருக்கு, எனக்கு உரிமை இருக்குல்ல, நான் யாரை தேர்ந்தெடுக்கிறோங்கிற உரிமை எனக்கு இருக்குல்ல. என் பேரண்ட்ஸ் என்ன கம்பல் பண்ணாங்க, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பட் வேணாம்னு சொல்லிட்டு வர்ற உரிமை எனக்கு இருக்குல்ல. ஏன்னா இறைவன் இந்த மேரேஜ்ங்கிற உரிமையை மட்டும் பெண்களுக்கு கொடுக்கல. உனக்கு ஒருவேளை அந்த மேரேஜ்ல எதுக்காக அந்த உரிமையை கொடுத்தான்னா, அந்த இடத்துல உனக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுது, டெய்லி நீ கஷ்டப்படுற, உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, உன்னால அந்த அநீதத்தை தாங்கவே முடியல, அது இஸ்லாமிற்கு மாற்றமான ஒரு இதாவும் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீ குலா கொடுத்துட்டு வர்றதுக்கான உனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு இறைவன் சொல்றோம். பட் நாம என்ன பண்றோம், அதை எந்த வகையில எல்லாம் மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ மிஸ்யூஸ் பண்ணிக்கிறோம். நல்லாவே பாத்துக்கிட்டா கூட எனக்கு இவன் வேண்டாம், கேட்டா எனக்கு ஃபாரின் அழைச்சிட்டு போல, எனக்கு இது வாங்கி கொடுக்கல அது வாங்கி கொடுக்கல, சில்லி ரீசன்ஸ்க்கு எல்லாம் கொண்டு வராங்க. புடிச்சு கல்யாணம் பண்ணிருந்தாலும் அப்படிதான் இருக்குது, பிடிக்காம கல்யாணம் பண்ணாலும் அப்படிதான் இருக்கு. இப்ப இந்த ரைட்ஸ் சரியா யூஸ் பண்றாங்களா தவறா யூஸ் பண்றாங்களா? எஸ், இந்த ரைட்ஸ் தவறான வழியில தான் யூஸ் பண்ணப்படுது. அதான் உண்மையும் கூட. அப்ப அந்த ரைட்ஸை மட்டும் தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான கடமை என்னன்னு பாக்கலாம். இப்போ நம்ம எதுக்காக ஒரு இறைவன் ஒரு விஷயத்த நம்ம இதுக்கு அடுத்த ஸ்லைடு கொண்டு போயிடுங்க சிஸ்டர். ஒரு விஷயத்த நமக்கு இறைவன் கொடுக்குறானா அது நமக்கு நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்தினருக்கு அதில் பல அத்தாட்சிகள் இருக்குன்னு ஏன் குர்ஆனுடைய பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா அது நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அந்த பகுத்தறிவுங்கிறது அதுக்குதான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன், அதை பகுப்பாய்வு செஞ்சு கரெக்டான வழியில எடுத்துக்கொண்டு தான் இறைவன் சொல்றான். நமக்கான கடமை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ள போக போறோம், ஒரு திருமணமாகி ஒரு ஆணை நம்ம கைப்பிடிக்க போறோம் அப்படின்னா, நான் உனக்கு சப்போர்ட்டாவும் நீ எனக்கு சப்போர்ட்டாவும் இருக்கணும். நான் உங்களோட எல்லா சுகதுக்கங்கள்லயும் உங்க கூட நான் இருப்பேன். அந்த ரைட்ஸ் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சுன்னா அதுக்குதான். நான் ஒரு நல்ல துணையை நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் தீன்தாரியான துணையா இருக்கேன். நம்ம ஒரு மணமக்களை தேர்ந்தெடுக்கணும்னா 4 விஷயத்துக்காக தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன: செல்வம், அழகு, அவங்களுடைய குடும்பம், அதுக்கப்புறம் மார்க்கம். சோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கு.
அப்போ அதுல மார்க்கப்பட்டுள்ள பெண்களை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அல்லாஹ் தஆலா ஏன் சொல்றான்னா இதுக்குதான் சொல்றேன். இன்னொரு பக்கம் ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப சூழலை உருவாக்க ஒரு மார்க்கப்பட்டுள்ள பெண்ணால மட்டும்தான் முடியும். அதே போல கணவன்மார்களும் அவங்களுடைய பெண்களை வந்து அழகிய முறையில் நடத்துங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய மனைவிகளை நல்ல முறையில், உங்கள் மனைவிகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க? உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர்னு சொல்றாங்க. சோ அப்போ எந்த லெவலுக்கு அந்த குடும்பங்கிற பாண்ட வந்து கரெக்டா கிரியேட் பண்ணி கொண்டு போகணும். பெண்கள் வந்து தன்னுடைய அதாவது கணவனை வந்து மதிச்சு வாழணும், தன்னுடைய குடும்பத்தை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும், அங்க அவங்களுடைய பிள்ளைகளை வந்து அழகிய முறையில வளர்க்கணும். சோ இந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக கொண்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அதையும் தாண்டி கணவன்மார்களுடைய சொத்துக்களுக்கும் கணவன் இல்லாத நேரங்களில் அவங்களுடைய கற்பையும் பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு எல்லாமே பெண்கள் கிட்ட இருக்கு. சோ இதுக்காக தான் நம்ம வந்து திருமணம் செய்து வைக்கப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம தவறான வழியில போகாம இருக்கிறதுக்காக தான் திருமணம்ங்கிறது. ஆனா இங்க பல அனாச்சாரங்கள் வந்து திருமணத்துக்கு அப்புறம் தான் நகலுது. கேட்டா எனக்கு இந்த கல்யாணத்தை இஷ்டம் இல்ல, என்னை வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது அஃபேர்ஸ், சோசியல் மீடியாஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே தவறான முறையில பயன்படுத்தப்படுது. நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் விளங்கிக் கொள்ளுங்கள். பெண்களா இருக்கிற நாம வந்து குடும்பத்தை, அதாவது நம்மளுடைய உறவினர்களா, நம்மளுடைய கணவனுடைய உறவினர்களா இருக்கட்டும், நம்மளுடைய உறவினர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ரத்த சொந்தங்கள் எல்லாருமே அரவணைச்சு ஒரு நல்ல ஒரு பாண்டிங்ல நம்ம வாழணும். இறைவனுக்கு பிடித்தமான முறையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டி தந்த முறையிலும் நம்ம வாழணுங்கிறதுக்காக தான் இறைவன் வந்து நமக்கு கல்யாணங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்து, அந்த பொறுப்புல இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள்ல நம்ம அந்த பொறுப்பு எடுத்துக்கணுங்கிற வரைக்கும் நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இது எல்லாமே எல்லாருமே ஃபாலோ பண்றோமான்னு கேட்டா லாட் ஆஃப் கொஸ்டின் மார்க். நெக்ஸ்ட் போங்க சிஸ்டர். அடுத்தது ஃபினான்ஷியல் ரைட்ஸ். ஃபினான்ஷியல் ரைட்ஸ்ன்னு ஒன்னே எனக்கு ஒருத்தவங்க ஞாபகத்துக்கு வராங்க. உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வரும்? இந்த ஃபினான்ஷியல் ஒரு பிசினஸ் அப்படின்னா, ஃபினான்ஷியல் எல்லாருமே பிசினஸ் இல்ல அவங்க டெய்லி போற ஜாப் இது மாதிரி விஷயங்களா இருக்கலாம். யார் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்? இவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. எக்ஸாக்ட்லி, மாஷா அல்லாஹ், ரம்லத் நிஷா, கத்தீஜா நாயகரில் அவங்கதான். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள மாதிரி பிசினஸ்ல ஒரு புலிய, அதாவது ஒரு பெண் சிங்கத்தை பாத்திருக்கவே முடியாதுங்கிற லெவலுக்கு அவங்களோட பிசினஸ் அவ்வளவு சூப்பரா நடத்துவாங்க. அவங்க அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிசினஸ பத்தி படிக்கும் போது நிஜமானுமே கதீஜா நாயகத்துடைய அவங்களுடைய வரலாறு எடுத்து நீங்க படிங்களா, அது ஒரு என்னடா நீங்க படிக்கும் போது நிஜமா நமக்குலாம் மெய் சிலிர்த்துரும். அந்த லெவலுக்கு அவங்க அந்த ட்ரேடிங்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பொருளை கொண்டு போய் சந்தையில எப்படி விற்கிறது, எப்படி வாங்குறது, எந்த இடத்துல வித்தா லாபம், எந்த இடத்துல வித்தா நட்டோங்கிற வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சிருப்பாங்க. சோ அப்ப அல்லாஹ் தஆலா வந்து அந்த விஷயத்த அப்பவே நமக்கு கொடுத்துட்டான். உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு, உன்னால ஓனா உன்னோட ஓன் லெக்ல நீ இருந்து நீ என்ன வேணாலும் சம்பாரிச்சுக்கோ, அது ஹலால் வே மெத்தட்ல இருந்ததுன்னா உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு, நீ நல்லபடியா பண்ணலாம். இப்ப இந்த ரைட்ஸ் எதுக்கெல்லாம் வருது? நம்மளுடைய கணவனுடைய சொத்தை நம்மளால உரிமை எடுத்துக்க முடியும். நம்ம சம்பாத்தியத்தை நம்ம உரிமையா பண்ணிக்கலாம். நமக்கு சம்பாதிக்கிற உரிமையே இருக்கு, நம்ம பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய தாய் தகவனுடைய சொத்துக்கள்ல நமக்கு ரைட்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லா ரைட்ஸுமே இறைவன் நமக்கு எதுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா, இல்ல அடுத்த ஸ்லைட் போங்க சிஸ்டர். அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, நமக்குன்னு ஒரு சேஃப்டிக்காகவும், நம்ம வந்து அதுல எப்படி நம்ம பினான்சியல பேலன்ஸ் பண்ணணும், நம்ம குடும்பத்தை எப்படி கட்டுக்கோப்பா கரெக்டான வழியில நமக்கு அது வீண் விரயம் செய்யாம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. இது எல்லா இடங்கள்லயும் கரெக்டான வழியில யூஸ் பண்ணப்படுதான்னு நீங்க நினைக்கிறீங்களா? சாரி, டைம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 2 நிமிஷம் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்கள் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு சொத்துக்குமே வந்து நிறைய பேர் வந்து இந்த பேராசை காரணமா எனக்கு இந்த சொத்துல உரிமை இருக்கு, அந்த சொத்துல உரிமை இருக்குன்னு சொல்லி கேஸ் போற வரைக்கும் போயிருவாங்க. இதனால நம்ம வந்து நம்மளுடைய குடும்பங்கள் தான் சிதைக்கப்படுதுங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுல ஆண்களும் தவறு பண்றாங்க, நான் அவங்களையும் நான் வந்து தப்பா சொல்லல, எல்லாமே இருக்கு. சோ இப்போ என்ன அப்படின்னா, இது எதுக்காக நமக்கு இந்த ரைட்ஸ் கொடுக்கப்பட்டது? உங்களுக்கு வந்து இந்த ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி நான் வேலைக்கு போறேன், நான் சம்பாதிக்கிறேன். ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான், இது ரியல் லைஃப் எக்ஸாம்பிளும் கூட.
ஒரு கணவன் வந்து நல்ல சம்பாத்தியத்துல இருந்தாங்க, அவங்க மனைவி நல்லா படிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துனால அவங்களுடைய படிப்பு வந்து வேஸ்ட் ஆயிடக்கூடாது, 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்படிங்கறதுனால அவங்க வந்து மலேசியால இருந்த கப்பல் அவங்க அங்க இருந்ததுனால அங்கேயே வந்து அவங்களையும் ஜாப்ல ஒர்க் பண்ண வச்சாங்க. அக்யூரேட்டான ஜாப்னு தெரியாது, பட் அது வீணா போயிடக்கூடாதுன்னு பண்ணதுனால அவங்களும் நிறைய சேவ் பண்ணாங்க, இவங்களும் நிறைய சேவ் பண்ணாங்க. அவங்க இவ்வளவு சேவ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுமே அவங்க கிட்ட எந்த பைசாவுமே அந்த கணவர் கேட்கல. அவங்களுடைய அந்த மனைவியோட பேர்லயே சர்ப்ரைஸா அவங்களுக்கு ஒரு லேண்டோ இல்ல ஒரு வீடையோ வந்து வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களும் நம்ம தமிழ்நாடு சார்ந்தவங்க தான். அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துல அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வர போறாங்க. அவங்க வந்து வாங்கி இருக்கிற அவங்களுடைய அக்யூரேட் பிளேஸுக்கும் அவங்க வாங்கியிருக்க அந்த பிளேஸ்க்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கனால அதை வித்துட்டு நம்மளோட பிளேஸ் பக்கத்துலயே நம்ம ஒரு வீடு வந்து கட்டிக்கலாம், உன்னுடைய சம்பாத்தியத்தையும் கொஞ்சம் கொடுத்து உதவி செய்ய அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதுக்காக திருமணம்னு பண்ணிக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும் தான். அப்ப அந்த இடத்துல அவங்க ஒரு வார்த்தையை முன் வைக்கிறாங்க, இது என்னுடைய சம்பாத்தியம், இதுல உனக்கு கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, நான் ஏன் உனக்கு கொடுக்கணும். அவர் நினைச்சிருந்தா அனுப்பாம இருந்திருக்கலாம், பட் அவங்களோட உரிமைங்கிறதுனால அதை அனுப்பி விட்டாங்க, பரவாயில்லன்னு விட்டுட்டாங்க. ஒரு விஷயத்துல இந்த இடத்துல இப்படி ஏமாற்றவும் நடக்குது. இந்த இடத்துல நம்ம எதுக்காக இந்த ரைட்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா, சிஸ்டர் அந்த அடுத்த ஸ்லைட் போடுறீங்களா கொஞ்சம்? எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நமக்கான ஒரு இரக்க குணத்தை உருவாக்குறதுக்கு, அதாவது கணவன்மார்கள் நமக்காக போய் சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் எந்த லெவல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கன்னு நம்ம உணரணும். அந்த பினான்சியல் வந்து எப்படி நமக்கு வருது, சும்மா ஒன்னும் வந்துடல. அவங்க மட்டும் போயிட்டு ஏசியில உட்கார்ந்துட்டு வந்து நமக்கு ஒன்னும் சம்பாதிச்சு கொடுக்கல. இறைவன் கொடுத்திருக்கானா உங்களோட அறிவை அழகான முறையில பயன்படுத்தி நீங்க சொந்த கால சுயமா நீங்க சம்பாதிச்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் கணவனால கைவிடப்பட்ட பெண்கள் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம சில பேர் விதவை பெண்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கணுங்கிறதுனால அல்லாஹ்தாலா இந்த ரைட்ஸ் இறக்கிருக்கான். ஆனா அந்த ரைட்ஸ் போக போக என்ன ஆகுதுன்னா அது தவறான வழியில பயன்படுத்தப்படுதுங்கிறதுதான் இங்க மன வருத்தம். அது அந்த ரைட்ஸ் நமக்கு இருக்கு, அதை நம்ம பிரயோஜனமான முறையில நம்ம பயன்படுத்தினால ஒண்ணும் தப்பு இல்லை. அதுக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு தைரியம் வரணும். ஏன்னா கத்தீஜா நாயகி எப்படி வந்து ஒரு உமனா இருந்தாலுமே அவங்க ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பா ஒரு எப்படி சொல்றது ஒரு பிசினஸ் உமனா கொடி கட்டி பறந்தாங்க அரபு கண்ட்ரீஸ்ல. சோ அப்ப அந்த இடத்துல கத்தீஜா நாயகி பேரை கேட்டாலே அங்க அந்த ட்ரேடிங் பண்ண வர்றவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து நிற்பாங்க. அந்த படம் அங்க வருது, அவங்களோட கூட்டம் அந்த இடத்துக்கு வருதுனாலே பயப்படுவாங்களாம். அந்த லெவலுக்கு அவங்க இருந்தாங்கன்னா அதே வீரத்தையும் அதே அது ஏன்னா அவங்களும் அந்த நிலையில அப்ப அவங்க விதவையா இருந்தாங்க. இஸ்லாம் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற முன்னாடி அவங்க விதவையா தானே இருந்தாங்க, அவங்க கணவன் எழுந்ததுக்கு அப்புறம். கரெக்ட் தானே? ஏதாவது மாத்தி சொல்றேன்னா? யா ஓகே 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 உஷாராதான் இருக்கீங்கப்பா. ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க அந்த நிலையில இருந்தாங்க. சோ அப்போ அந்த ரைட்ஸ் அப்பவே கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. ஆனா அது நம்ம தான் வந்து என்ன பண்ணிடுறோம்னா நம்ம எல்லாரும் தப்பான முறையில அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பினான்சியல எப்படி கையாளுறது, அதாவது இப்போ எத்தனை பேர் வந்து ஆன்லைன்ல இங்க ஷாப்பிங் பண்றீங்க? வீண் விரயமா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றது, அதுல போயிட்டே இருக்கணும், அந்த பைசா எல்லாம் கையே வைக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். சோ அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள இருப்போம், இவ்வளவுதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு கரெக்டான ஒரு பவுண்டரிஸ செட் பண்ணிப்போம். அப்ப அந்த எல்லாம் எப்படி நமக்கு வரும், இந்த மாதிரியான பவுண்டரிஸ் எல்லாம் நம்ம ஹெல்தி பவுண்டரிஸ் எல்லாம் நம்ம எப்படி செட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி நம்ம தனித்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதுதான். அல்ஹம்துலில்லாஹ் இறைவனுடைய அருளால நம்மளுடைய ஹிவன்சி கவுன்சிலிங்ல ஹாபீஸ்ல ஒண்ணு நம்ம பார்த்தோம்னா அதுல எத்தனை பெண்கள் வந்து சின்ன சின்ன பிசினஸ் வந்து சூப்பரா சொல்றாங்க. அதாவது நிறைய விஷயம் கைவினை பொருட்கள்ல கிராஃப்ட் ஐட்டம்லாம் அவ்வளவு அழகழகா அனுப்புறாங்க, இதுதான் என்னோட ஹாபின்னு சொல்லி. ஆனா அதையே அவங்க சூப்பரா பிசினஸா கொண்டு போலாம். அவ்வளவு தூரத்துக்கு எல்லார்கிட்டயுமே திறமை இருக்கு. நிஜமா நான் கண் கூட பாக்குறேன், டெய்லி ஒருத்தவங்க போடும்போது அது கேலிகிராஃபியா இருக்கலாம், இல்ல வந்து அவங்களோட சின்ன சின்ன குட்டி குட்டி பொம்மைலாம் அப்படியே உள்ள இதுல வந்துட்டு எப்படிதான் செய்யறாங்கன்னே தெரியலப்பா அப்படிங்கிற லெவலுக்கு பண்றாங்க, சூப்பரா இருக்கு. அப்போ அந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணலாம். எதுக்காகனா நீங்க வீட்டுல இருந்துகிட்டே ஒரு செலவை மேனேஜ் பண்ணணும்னா நீங்க பண்ணலாங்கிற ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை அழகான முறையில பயன்படுத்திக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் அதை தவறுதலா பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கையே பல நேரங்கள்ல கேள்விக்குறியா மாறிடுது. இறைவன் ஒரு பொருளிலுமே நன்மை தீமை வச்சிருக்கான்.
அதை சிந்தித்து உணர்றதுக்காக தான் குரானுங்கிற ஒரு நமக்கான ஒரு கல்வியையும் நமக்கு கொடுத்திருக்கோம். அந்த கல்வியை கரெக்டா நம்ம படிச்சு அதை பகுத்தாய்ந்து கரெக்டா நம்ம சிந்திச்சு அதுல இருக்கக்கூடிய நல்லதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கான ரைட்ஸ் என்ன, நமக்குடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னங்கிறத நம்ம கரெக்டா தெரிஞ்சு நம்மளும் சிஸ்டர் உங்களோட வாய்ஸ் கேட்கல. அவங்கள மாதிரியான ஒரு நற்பேறு கொண்ட பெண்மணிகளா நாமளும் செஷன் முடியுது. இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஹெவன்சி கவுன்சிலிங் அந்த கோஆர்டினேட்டர்ஸ், அதோட அட்மின்ஸ், பாரியா சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இப்ப எனக்கு இந்த குரூப்ல வந்தது இந்த மீட்டிங்ல வந்து சப்போர்ட் பண்ண எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப 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 சிஸ்டர்லாஹாய். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தின முதல்ல இறைவனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதோட நான் முடிச்சுக்கிறேன். வாசர தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா சிஸ்டர், அல்ஹம்துலில்லா. ஜஸாக்கல்லாஹு கைர். உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ப்ராக்டிக்கலான விஷயங்கள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுத்தையுமே சொன்னீங்க. மாஷா அல்லாஹ், ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக இருந்தது. அண்ட் ஆல்சோ நீங்கள் சொன்ன அந்த குரானிய கல்வி அது எவ்வளோ முக்கியங்கிறதையும் நீங்கள் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஏன்னா குரான் வகுப்பு, குரானை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்மள என்ன பண்ணுறாங்கன்னா, குரானில் வந்து இந்த எழுத்து வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்லித்தரலையே, இந்த தஜ்வீத் இப்படி இல்லையே, அப்படி இல்லையே அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. ஆனால் உங்கள் குழந்தைங்க குரானை பற்றி பேசுகிறாங்க. குரானில் என்ன விஷயம் இருக்குங்கிறத வந்து உங்கள் குழந்தைங்க பேசுகிற அளவுக்கு அவங்கள நீங்கள் பக்குவப்படுத்துங்க, அவங்கள நீங்கள் தயார்படுத்துங்க. ஸோ அப்படி நம்ம சொல்லும்போது இல்லை தஜ்வீது சரியில்லை, ஸோ எந்த விஷயம் என் குழந்தை செய்கிறதுனால எனக்கு பெருமை கிடைக்குமோ அதைத்தான் நம்ம நோக்கி போகிறோம். அப்படி இல்லைம்மா குரானை புரிஞ்சுக்க வைங்க அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்டையும் கொஞ்சம் வேணும். நம்மளும் அந்த ஒரு நிலைக்கு வரணும். எஸ், அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர்.